இந்திய தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் பேஸ் லோடு வழங்கணும் அப்படின்னா அதுக்கு இந்தியா மிகப்பெரிய அளவில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும். அதே நேரத்தில் 2070க்குள்ள கார்பன் எமிஷன் இந்த கார்பன் எமிஷனில் ஜீரோ ஆகணும் அப்படின்ற இந்தியாவினுடைய இலக்கும் இருக்குது. இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் சரி பண்ணணும். ஆனால் அந்த மின்சார உற்பத்தி அப்படின்றது ரொம்பவே சீப்பாக நடக்கணும். அதே நேரத்தில் அந்த சப்ளை செயின் அப்படின்றது பாதிக்கப்படக்கூடாது. மத்திய கிழக்கு நாடுகள் வழியாக நம்ம கேஸையும் க்ரூட் ஆயிலையும் இம்போர்ட் பண்ணி அதன் மூலயமா தினந்தோறும் மிகப்பெரிய அளவில் அதை எரித்து அதிலிருந்து வரக்கூடிய கார்பன் எமிஷனும் சுற்றுச்சூழலை பாதிக்க வச்சு அது எப்போ கிடைக்காது அப்படின்ற பயத்தில் இருந்து தொழிற்சாலைகளுக்கு தேவையான கரண்ட்டை நம்மளால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த யுரேனியம் இந்தியாவுக்கு ஒரே தீர்வாக இருக்கும். யுரேனியம் சப்ளை அப்படின்றது இந்தியாவுக்கு இப்போ கிடச்சிக்கிட்டு தானே இருக்குது. 2008க்கு அப்புறம் அமெரிக்க உதவியோட இந்தியாவுக்கு மட்டும் சர்வதேச அணு ஆயுத அந்த குறைப்பு ஒப்பந்தத்தில் ஒரு விலக்கு கொடுத்தாங்களே. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய யுரேனியத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இந்தியாவினுடைய இலக்கு அப்படின்றது 100 ஜிகாவாட் மின்சாரத்தை இந்த அணு எனர்ஜி, அதாவது நியூக்ளியர் எனர்ஜியிலிருந்து உருவாக்கணும் அப்படின்றது தான். ஆனால் இப்போ இந்தியா கிட்டத்தட்ட 8 ஜிகாவாட் அளவுக்கான மின்சாரத்தை தான் உற்பத்தி செய்தாங்க. நம்ம க்ரீன் எனர்ஜியை நோக்கி மூவ் ஆகணும், கார்பன் எமிஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இதெல்லாம் இருக்கே அப்படின்னு கேட்டுட்டோம்னா அது கால சூழலுக்கு ஏற்றவாறு மாறும். அதனால் அதை இன்டர்மீடியன்ட் எனர்ஜி அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. ஆனால் இந்த நியூக்ளியர் பவர்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியை பொறுத்த அளவுக்கு அது தடையின்றி கிடைக்கும். நம்ம தினந்தோறும் பல கப்பல்களில் இந்த ஃபியூயிலை மத்திய கிழக்கிலேருந்து கொண்டு வர்றதுக்கு பதிலாக வெறும் 1 டன் அளவுக்கான யுரேனியம் பல வருஷங்களுக்கு நீடித்து நிலைத்து நமக்கு மின்சாரத்தை தரக்கூடிய அளவுக்கு ஒரு நியூக்ளியர் எனர்ஜி பவர் பிளான்ட்டை அது இயக்கும். இந்த ஒரு ஒப்பந்தம் தான் இப்போ கையெழுத்தாயிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 8 ஜிகாவாட்லேருந்து 100 ஜிகாவாட் போனால் தான் 2047 விக்சித் பாரத், 2070 ஜீரோ கார்பன் எமிஷன் கண்ட்ரி அப்படின்ற இலக்கை இந்தியா அடைய முடியும். ஸோ இந்தியாவுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய யுரேனியம் அப்படின்றது ரொம்ப குறைவு. ஆனால் ஆஸ்திரேலியா கூட போட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலியமாக இந்தியாவுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாத ஒரு ஜோன் வழியாக மத்திய கிழக்கு மாதிரி நிறைய ரோக் நேஷன்ஸ் அந்த இடத்துல கிடையாது. ஸோ மிக தடையற்ற மிக அதிக நாளுக்கு வரக்கூடிய இந்த யுரேனியம் சப்ளையை கிளியர் பண்ணுற அளவுக்கான ஒரு ஒப்பந்தம் தான் இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா கூட போட்டிருக்க இந்த ஒரு ஒப்பந்தம். 1974 ஒரு அணு ஆயுத சோதனையை இந்தியா செஞ்சாங்க. இதனால் பல நாடுகள் இந்த அணு ஆயுதத்துக்கு தேவையான இந்த யுரேனியம், இந்த ஃபியூயில்கள், இந்த சப்ளை செயின்லேருந்து இந்தியாவை தடை பண்ணாங்க. ஏன்னா 1967 சர்வதேச அணு ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்றை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா 1967க்கு முன்னாடி அணு ஆயுதத்தை உருவாக்கிய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், சைனா, பிரிட்டன், இவங்களை தவிர வேற யாரும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா மற்ற நாடுகள்லாம் நம்பகத்தன்மை இல்லாத நாடுகளாக இவங்க பார்க்காங்களாம். மற்ற நாடுகள் கிட்ட அணு ஆயுதத்தினுடைய டெக்னாலஜியோ ஃபியூயலோ இருந்தால் அது தீவிரவாதிகள் கையில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான். ஸோ இவங்களே இதை வச்சுட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளை மிரட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் 1974 இந்தியா இந்த ஒரு சோதனையை நடத்தினாங்க. 1998 வாஜ்பாய் அவர்கள் பீரியடில் தொடர் அணுவாயுத சோதனை. இதை தொடர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த யுரேனியம் சப்ளை செயின்லேருந்து இந்தியா விலக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லாம் இந்தியாவை கடுமையாக கண்டனம் தெரிவித்தாங்க. இன்றைக்கி அதே ஜப்பான் தான் இந்தியாவுக்கு எங்கள் கூட நிறைய ஒப்பந்தங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி அதே ஆஸ்திரேலியா தான் இந்தியாவுக்கு தடையின்றி யுரேனியத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது. இந்த 1998, 2008, இப்போ 2026 அப்படின்னு குறிப்பாக மன்மோகன் சிங் முயற்சியில் 2008 இந்த காலகட்டங்களில் அமெரிக்கா கூட கடும் முயற்சி பண்ணி இந்தியாவுக்கு இந்த ஒரு விளக்கை வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு 2026 அமெரிக்காவையும் மீறி ஆஸ்திரேலியா நேரடியாக இந்தியாவுக்கு யுரேனியம் தர முன் வந்திருக்காங்க. அதுதான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்திய ஆஸ்திரேலியா யுரேனிய ஒப்பந்தம். ஆஸ்திரேலியா ஏன் யுரேனியமில் முக்கியம் அப்படின்னா, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய யுரேனியமில் 26% ஆஸ்திரேலியா இருந்து தான் போகுது. ஒட்டுமொத்த உலகத்துக்கான யுரேனியம் சப்ளையுமே ஆஸ்திரேலியா மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த காரணத்தினால தான் ஆஸ்திரேலியா கூட போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷ போராட்டத்துக்கு பிறகு டைரக்டாக யுரேனியத்தை அதிகமாக
வச்சிருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா மாதிரியான ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய தலையீடோ இல்லை மத்தியஸ்தமோ இல்லாமல் இந்தியாவுக்கு நாங்கள் நேரடியாக யுரேனியம் தரோம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா அந்தளவுக்கு உலகம் முழுக்க ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த நாடாக மாறி இருக்கு. பல நாடுகளினுடைய உயரிய விருதுகள் இந்திய பிரதமருக்கு கிடைக்கிறதுக்கும் காரணம் அதுதான். ஆஸ்திரேலியா நகரத்தினுடைய அந்த விக்டோரியா ப்ராவின்ஸினுடைய மெல்போர்ன் தலைநகரத்தில் இந்தியன் டயாஸ்போராவை பிரதமர் மோடி அட்ரஸ் பண்ணார். அங்கே பேசின அந்த விக்டோரியா ப்ராவின்ஸினுடைய தலைவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியா நாங்கள் வர்த்தகம் பண்ணக்கூடிய நாடு மட்டும் கிடையாது, நாங்கள் நம்பக்கூடிய ஒரு பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நம்பகத்தன்மையை இந்திய அரசாங்கம் பல அரசாங்கங்கள் தொடர்ந்து கிரியேட் பண்ணதின் விளைவாக இன்னைக்கு இந்த யுரேனியம் டீல் அப்படின்றது நேரடியாக ஆஸ்திரேலியா கூட இந்தியா பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.